பொதுவாகவே கடகராசி அப்படின்னாலே மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். நான் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்பதான் நான் எனக்காக வாழ போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? வரக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு சூட்சம ரகசியம் பாக்குறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு அரசு வேலையோ ஏதோ ஒரு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி பெண்களுக்கு வரும். அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். கடகராசி பெண்கள் பொதுவாகவே சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு முருகர் எப்பவுமே துணை இருப்பார்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம்பாங்க. அப்ப திருச்செந்தூர் முருகர், வயலூர் முருகர் இதெல்லாம் இவங்களுக்கு அற்புதமா இவங்களுக்கு சூப்பரா இருக்கக்கூடியது. இந்த ராசி திருமணத்து விஷயத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்ப இந்த அந்த அவங்க அதுக்குண்டான வழிபாடு, குறிப்பா அந்த கயிறு அந்த இந்த பெண்கள்ட்ட வாங்க சொல்லுவோம். போய் இன்னைக்கு கொடுப்பாங்க, போய் அட்டன் பண்ணுங்க, கயிறு கொடுத்தா வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. இதெல்லாம் மாங்கல்ய பலம் அதிகரிக்க இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாச்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு உண்டான கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசுல நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாம நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்ப அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமா இருக்கும். அப்ப இந்த சூட்சமங்கள் தெரியாம நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையை மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்ப அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்ன ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். ஒவ்வொரு ராசிக்குமான பெண்களுக்கான பதிவா இந்த பதிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி.
பொதுவாவே கடகராசி அப்படின்னாலே மத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். நான் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்பதான் நான் எனக்காக வாழ போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? கடகராசி பெண்கள் ரொம்ப நல்லா ஓஹோன்னு வரணும், ஒரு பிசினஸ் பண்றேன் இல்ல ஒர்க்குக்கு போறேன், நான் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து எந்த தெய்வத்தை வந்து வணங்கணும்? நிச்சயமாக இந்த கடகராசி பெண்கள் சொன்னாலே பாசக்கார பயப்பிள்ளைங்க, குடும்பத்துக்காக அவ்வளோ அற்புதமாக உழைக்கக்கூடியது. அங்க குடும்பத்தில் ஒரு ஆண் ஜெயிச்சிருக்கான்னா அதில் கடகராசி பெண்களுக்கு பங்கு இருக்கும். கடகராசி பெண்கள் திறமை வாய்ந்தவர்கள். ஏன்னா இவங்களுக்கு அமைதியும் இருக்கும். இந்த ராசி தான் குரு உச்சம். அப்போ இவங்களுக்குள்ள ஆசிரியர் பக்குவம், தலைமை பண்பு எல்லாமே அமைதியாக இருந்தே சாதிக்க பழமைப்படுத்துவாங்க. இவங்க ரொம்ப கோவப்படுறவங்க சொல்ல முடியாது, ஆனால் வெற்றி வாய்ப்புகள் நோக்கி நகரக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு சூட்சம ரகசியம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு அரசு வேலையோ ஏதோ ஒரு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி பெண்களுக்கு வரும். அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். கடகராசி பெண்கள் பொதுவாகவே இவங்க ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கா இருக்கலாம், அந்த உலகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், அந்த வீதியாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டர், இந்த ஒரு வழி அமைச்சு கொடுக்க இதாக இருக்கும். நிறைய இந்த உங்களோட குழந்தைகளை அவ்வளோ சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடகராசி பெண்கள் தான். அப்போ ஏன்னா இந்த ராசிக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிற ராசி. இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே இந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. இவங்க குழந்தைகளுக்காகவே போராடுவாங்க. இவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் குலதெய்வ பேர் வைக்கணும், இல்லை குழந்தை பேர் வைக்கணும். இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு முருகர் எப்பவுமே துணை இருப்பார்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம்பாங்க. அப்போ திருச்செந்தூர் முருகர், வயலூர் முருகர், இதெல்லாம் இவங்களுக்கு அற்புதமாக இவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடியது. இந்த ராசி திருமணத்து விஷயத்துல கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ராசி யார் அந்த திருமணம் பேச்சுவார்த்தை எடுத்தாலும் சிறு தடங்கள் பின் நடக்கும். அப்போ இயற்கையாகவே தடங்கள் நடக்குது, அவசரம் நினைக்கக்கூடாது. இந்த ராசியோட அம்சம் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனியாக வரனால கடகராசி பெண்கள் கமெண்ட் கூட பண்ணுவாங்க, கல்யாண நாள் அன்று சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தருக்கு சண்டை கட்டிக்குவாங்க. அது நிச்சயமா நடந்திருக்கும். அவங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அது அவங்க ராசியோட அம்சம். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி நடக்கலையா தான் பயந்துக்கணும், என்னடா நடக்கலையா அப்படின்னு. ஆனா இந்த ராசியோட அம்சம் இப்படி நிச்சயமா இருந்துருவாங்க. இவங்களுக்கு தொலைதூரமாக வெளிநாடு, வெளி மாநிலங்கள், அவுட் சோர் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். இவங்க குடும்பத்தில் ஒரு வெளிநாடு இருக்கும், ஒரு மீடியா இருக்கும், ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். அப்போ இவங்க குழந்தை ஏதோ ஒன்று இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ நடக்கிற காலகட்டத்தில் சார் எல்லாமே பொட்டென்ஷியல் இருந்தும் வரல அப்படின்னு வருத்தப்படுற பெண்கள்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கொடுங்க. இப்போ ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்று பொதுவாக அந்த அமாவாசை வழிபாட்டில் இவங்க படையல் வச்சு இவங்க வீட்டு முன்னோர்களும் சரி, கணவன் வீட்டு சைடும் சரி, அந்த தெய்வத்தை தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணும்போது பித்ருதோஷமோ மாத்திருதோஷமோ தெரிந்து தெரியாமல் கர்ம வினைகள் எதாவது இருந்தால் அத்தனை தீவினைகள் விலகி நல்வினை அதிகரிக்க வாய்ப்பு வருது. அடுத்தது இவங்களுக்கு இருக்கு ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி பெருக்கு நிறைய மாங்கல்ய பலம் கேட்க நிறைய கணவன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆடி 18 அன்று தாலிக்கீரை மாற்ற சொல்லியிருப்போம். அது இந்த ராசிக்கு ரொம்ப இதாக இருக்கு. இல்லை அப்போ மாற்ற முடியலனா கூட நமக்கு வரலட்சுமி நோம்பிலாம் வரலட்சுமி விரதம். அப்போ அந்த வரலட்சுமியும் இந்த ஆடி பெருக்கும் ரெண்டும் நல்ல கணவன் அமையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு சுச்சமாக இருக்கு. அப்போ அந்த அவங்க அதுக்குண்டான வழிபாடு குறிப்பாக அந்த கயிறு இந்த பெண்கள்ட்ட வாங்க சொல்லுவோம். போய் இன்னைக்கு அது கொடுப்பாங்க, போய் அட்டன் பண்ணுங்க, கயிறு கொடுத்தா வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. இதெல்லாம் மாங்கல்ய பலம் அதிகரிக்க. இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில என்றுமே ஓஹோன்னு இருக்கலாம். அதாவது இந்த ராசியோட அம்சத்துக்கே ஒரு தெய்வம் இருக்கு. கடகராசி பெண்களுக்கான தெய்வம். அதாவது சங்கரங்கோயிலில் இருக்கிற கோமதி அம்மன். அதாவது சங்கரங்கோயிலில் சங்கர நாராயண் சிவன் பாதி பெருமாள் பாதி பற்றி தான் பேசுவாங்க. அது சன்னதியில் கோமதி அம்மன் புற்று மண்ணோட இருப்பாங்க. ஆடி தபசு ரொம்ப ஃபேமஸ் அந்த கோவில்ல. அதுல இந்த கடகம்னாலே புற்றுன்னு சொல்லுவாங்க. அங்க புற்று மண் தான் ஃபேமஸ். அப்ப அங்க இருக்கிற புற்று மண் ஒரு திருநீர் மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஒரு சில உடல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு பொதுவாக அஜீரணம் ஸ்கின் பிரச்சனை வரும், அவங்க அந்த உடம்புல தேய்ச்சி அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில இதா இருக்கும். ஒரு முறை சங்கரன் கோயிலுக்கு போய் கோமதி அம்மனை தரிசனம் அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்து இவங்க மனதுக்கு என்ன வேண்டுமா எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்ற அந்த அம்பாள் காத்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு உண்டான தெய்வம் நிச்சயமா பிடிச்சுக்கணும். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா கடகராசி நேயர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எனக்காக எப்ப நான் வாழ போறேன் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கோமதி அம்மனை இருக பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல், நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு வந்து நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணுன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் வந்து ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.